இப்போ எக்ஸலில் எப்படி டேட்டா என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸலில் வந்து எல்லாமே செல் பேஸ்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த செல்லுக்கு வந்து A1 அர்த்தம். அரோ மார்க் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே ரைட் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா B1 B2 போகும். அதே இது டவுன் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும். அப் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா மேலே போகும். ஸோ இது வருது. இப்போ இந்த செல்லை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த செல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. இப்போ கீழே வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் டைப் பண்ணுறோம். செல்லில் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணிக்கலாம், நம்பரும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ 18 போடுறோம், 65 போடுறோம், 45 போடுறோம், 20 போடுறோம். ஸோ இந்த மாதிரி சம் பண்ணு. இப்போ இந்த மாதிரி டைப் பண்ண பிறகு நான் சம் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா எப்பயுமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம், நம்பர் யூஸ் பண்ணோம், இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சம் போட்டுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் வந்துடும். இதான் இதோடது. ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் வந்து எல்லா பிகினர் டு அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1 by 1 உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்துச்சுக்கிறேன்.